இப்போ பாத்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு அப்படின்ட்டு சீமான் வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி அறிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு மாநாடுமே ரொம்பவே வித்தியாசமான முறையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு அப்படிங்கிறது மாற்றத்திற்கான ஒரு மாநாடு, மாற்றத்தை விரும்பும் ஒரு மக்களுக்கான மாநாடு. இப்ப மாற்றம் சொல்லிட்டு சில போலி மாற்றம் உண்டாக்க போறோம், மாற்றத்தை உண்டாக்க வந்துட்டோம், நாங்க தான் மாற்றம் அப்படின்னு பேசுறாங்க இல்லையா. இது எப்படி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மாற்றம் ஒன்றே எக்காலத்திலும் மாறாது. புரியுங்களா? காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக ஒரு கட்சி மாபெரும் கூட்டணியோட வந்ததுன்னா அது திமுக. இப்ப திமுகக்கு எதிராக கூட்டணியே இல்லாம ஒரு கட்சி வருது, அது உண்மையான மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிறப்ப அது நாம் தமிழர் கட்சியா, பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய மாபெரும் மாற்று சக்தியா இன்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அவர் வேறு வகையில சொல்றாரு, ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுதான், நாளைக்கு இவனும் அவனும் கட்டி பிடிப்பான், உறவா ஆற தழுவா, நீ வேணா பார்த்து ரசிடாத அப்படின்னு ஐயா முத்துராமலிங்க தேவர் அப்பயே சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப இவங்க தான் நாங்க இந்த ஆரி திராவிடத்தை ஒழிக்க போறதுக்காக நாங்க கூட்டணி வைக்கிறோம், ஒண்ணும் தேவை கிடையாது. இவ்வளவு பேரும் இந்த ஓங்கோல் கும்பலா இருக்கும். நம்ம போடுறதுதான் கூகுள் சொல்லும் இல்லையா, நம்ம போடுறது இல்ல. அப்ப விக்கிபீடியா நம்ம சொல்றதுதான் தரைமே இல்லாம போட முடியுமா? ஆதாரமே இல்லாம இல்லங்க, அதெல்லாம் தமிழ்நாட்டுல நீங்க மொட்டை கட்டையா சொன்னீங்கல்ல, அதற்காக நான் சொன்னேன். அப்ப ஐயா ஆத ஒரிஜினா ரெட்டி இல்ல, ஆத ஒரிஜினா தான். நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் வாங்கியிருக்கு மக்களால, தமிழ்நாட்டு மக்களால தான் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 8.5% ஓட்டை வச்சுக்கிட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் என்பது நாம் தமிழர் கட்சிக்காக வழங்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கட்சி வெளியில போனாதான் உள்ள வர முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பா. அது முன்னாடி மாத்தி பேசுறது அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு காரணமா மாறுது இல்லையா. 8 வயசுல நான் முதல் தடவையா புத்தக கண்காட்சிக்குள்ள போறேன். அப்ப அப்படின்னு வியந்து பாக்குறேன், இவ்வளவு புத்தகம் இருக்காப்பா உலகத்துல அப்படின்னு. ஏன்னா புத்தகம்னா நம்மளுக்கு தெரியும், மூலையில கிடக்கும், இவ்வளவு புத்தகம் இருக்கா உலகத்துல தமிழ்நாட்டுல அப்படின்னு வியந்து பார்க்கும்போது எனக்கு 8 வயது. அப்ப ஆனந்தவீரன் இதுக்குள்ள கூட்டு போயிட்டு வந்தார்கள் வென்றார்கள் இது வாங்கி தராரு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது இளம் விமர்சகர் ஸ்டாலின் பாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு அப்படின்ட்டு சீமான் வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி அறிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு மாநாடுமே ரொம்பவே வித்தியாசமான முறையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. மக்கள் கிட்ட ஒரு சில பேர்கிட்ட வரவேற்பு இருந்தாலும் அதே மாதிரி சீமானுக்கு தொடர்ந்து எதிர்ப்பலைகளும் இருந்துட்டு இருக்கு. இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடை எப்படி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்க போறீங்க நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு அப்படிங்கிறது மாற்றத்திற்கான ஒரு மாநாடு, மாற்றத்தை விரும்பும் ஒரு மக்களுக்கான மாநாடு. இப்போ மாற்றம் சொல்லிட்டு சில போலி மாற்றம் உண்டாக்க போகிறோம், மாற்றத்தை உண்டாக்க வந்துட்டோம், நாங்கள் தான் மாற்றம் அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா. அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகவே இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு. இந்த மாற்றம் எதற்குனா உண்மையான மாற்றத்திற்கான மாநாடு, உண்மையாகவே ஒரு மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு தான் இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு. இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாரு? மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா? அது எப்படிக்கா இல்லாம இருப்பாங்க? ஒரு நல்லது இருக்குன்னா ஒரு கெட்டது இருக்கதான் செய்யுது. அப்படி இருக்கும்பொழுது இப்ப இல்லை இதுவே பரவாயில்லன்ற கூட மாற்றம் என்பது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் விரும்புறாங்க. புரியுதுங்களா? அப்ப மாற்றம் என்றால் எது என்று விளக்கக்கூடியதற்காக தான் இந்த மாற்றம் என்பதற்கான ஒரு மாநாடு. இது எப்படி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மாற்றம் ஒன்றே எக்காலத்திலும் மாறாது. புரியுதுங்களா? காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக ஒரு கட்சி மாபெரும் கூட்டணியோட வந்ததுன்னா அது திமுக. இப்ப திமுகக்கு எதிராக கூட்டணியே இல்லாம ஒரு கட்சி வருது, அது உண்மையான மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிறப்ப அது நாம் தமிழர் கட்சியா, பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய மாபெரும் மாற்று சக்தியா இன்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அப்படி இருக்கும்பொழுது மாற்றம் அப்ப இருக்க மக்கள்கிட்டயே வேணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும்பொழுது இப்ப என்ன இல்லை உலகத்துல சமூக வலைதளங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப அந்த காலத்திலேயே மாற்றத்தை விரும்பிய மக்கள் இந்த காலத்துல மாற்றத்தை விரும்ப மாட்டாங்களா? விரும்புவாங்க. அந்த மக்களுக்கான மாநாடு தான் இந்த மாநாடு.
நடத்திருக்காரு, தானா நடத்த போறாரு, தானா கொண்டு போய் சேர்ப்போம். கண்டிப்பா இப்ப நீங்க நடத்த போறாரு அப்படின்னா, இப்போ இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய மாநாடுகள் நடத்தியிருக்காங்க. மக்கள் மத்தியில வரவேற்பு இருந்தாலும் எதிர்ப்பலைகள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து முன் வச்சுட்டு இருக்கோம். மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்து 8.2% பேர் தான் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களா இருக்காங்க. இந்த திமுகவோ அதிமுகவோ இந்த கட்சிகள்லாம் கிட்டத்தட்ட 70 வருடங்களாக தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. அப்போ ஒரே கட்சியை நோக்கி போகணும் தானே மக்களுடைய மனநிலைமையானது இருக்கும். அதாவது ஐயா கமல் அவர்களும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோட தான் வந்தாரு. ஆனா இப்ப அவரு எங்க இருக்கிறாரு? திமுக எம்பியா ஐயா கமலஹாசன் அவர்கள் போயிட்டாரு. இப்ப அதே போல ஐயா விஜய் அவர்களை இறக்கி இருக்கிறாங்க. அவரும் நான் மாற்றனாரு. இப்ப எங்க போய் இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எங்க போய் இருக்கிறாரு? ஆமா, பிஜேபி கூட தான் இருக்கிறாரு. பிஜேபி கூட இருக்காரு. அவரு வாயை திறந்து எந்த இடத்துலயுமே நான் பிஜேபி கூட இருக்கேன், அதிமுகவோட கூட்டணிக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே. இல்லையா? பிஜேபி சொல்லிருச்சு. எங்க சொன்னுச்சு? பிஜேபி நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம், அதாவது திமுகவை ஒழிக்கணும்னா எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால்தான் இன்னும் அது விரயமாகும், அதாவது விரைவில் முடிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர பேச்சுவார்த்தை நடத்தி இவங்களோட பி டீம் தானே அது. ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு, அது அரியாலம் வாயில மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா முத்துராமலிங்க தேவரே சொல்றாரு. அவர் வேறு வகையில சொல்றாரு, ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுதான், நாளைக்கு இவனும் அவனும் கட்டி பிடிப்பான், உறவா ஆற தழுவானி வேணா பார்த்து ரசிடாத அப்படின்னு ஐயா முத்துராமலிங்க தேவர் அப்பயே சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப இவங்க தான் நாங்க இந்த ஆரியம் வந்து திராவிடத்தை ஒழிக்க போறதுக்காக நாங்க கூட்டணி வைக்கிறோம். ஒன்னும் தேவை கிடையாது. ஆரியமும் திராவிடமும் ஒழிதான் போகுது. எப்ப தமிழ் தேசியம் வந்துச்சா அப்ப ரெண்டுத்துக்குமே முடிவு காலம் வந்துருச்சு. ஐயா நான் அடிச்சு சொல்றேன், பிஜேபி கையில் இல்லைன்னு சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு தாவேகாருடைய முக்கிய தலைவர் வந்து டெல்லிக்கு போய் பார்த்துட்டு வந்தாரு அப்படின்னு பேசுவேன். ஐயா விஜயாவுடைய இந்த 41 பேர் இந்த வழக்குல கேஸ் போட்டது யாரு? மேல்முறையீடு செஞ்சது யாரு? ஆதவர்ஜுனா. பிஜேபி பின்னாடி வழக்கு போட்டு இன்னைக்கு வாதாடக்கூடிய கட்சி பிஜேபி. இப்ப அவங்க சிபிஐ வழக்கு, அதாவது சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புல இருந்து கேட்கல. தாவேகா தரப்புல இருந்து என்ன கேட்டாங்க? சிபிஐ விசாரணை சொல்லல, நீங்க கேஸ் போட்டது ஐயா விஜய் அவர்களுக்கு சார்பா கேஸ் போட்டது பிஜேபி, அவங்களுக்கு வாதாடுவது பிஜேபி. இந்த மை டிவிக்கேன்னு ஒரு ஆப் உருவாக்குனாங்க, அதனுடைய பின்னணியும் உங்களுக்கு தெரியும். அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியை வச்சு நடத்துறதும் ஒரு பிஜேபின்னு சார்ந்த ஒரு நபர் என்று சொல்லியிருந்தாங்க. அப்ப தொடர்ச்சியா பிஜேபி கூடயே நீங்க இருந்துட்டு நாங்க மாற்று சக்தினா அது எப்படி மாற்று சக்தி ஆகும்? நீங்களும் பிஜேபியும் ஒண்ணு. இன்னைக்கு போய் பாருங்க, ஐயா புஷி ஆனந்த் பத்தி கூகுள்ல வருது, புஷி ஆனந்த்னு போடுறாங்க, ஓபன் பண்ணா விக்கிபீடியா உள்ள போகுது, விக்கிபீடியா வெப்சைட் வருது, உள்ள போய் பார்த்தா ஐயா புஷி ஆனந்த் பான் வருது, பிறப்பு அப்படின்னு வருது, பிறப்புக்குள்ள போனா ஓங்கால் ஆந்திர பிரதேசம் இருக்கு. நம்ம இந்த ஓங்கால் கும்பலை ஒழிக்கலாம்னு தான் இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கோம். அப்ப நீ அதே ஓங்கால் கும்பல் தான். ஐயா விஜயனுடைய அப்பா என்ன சொல்றாரு? எனக்கு தமிழே சரியா தெரியாது அப்படிங்கிறாரு. அவங்களுடைய அம்மா என்ன சொல்றாங்க? என்னோட அப்பா அம்மா 2 பேரும் ஹைதராபாத்ல இருந்து சிங்கர்ஸா வந்தாங்க. அப்ப நீங்க யாரு என்ற ஒரு சந்தேகம் எழுதா இல்லையா? ஐயா ஆதவர்ஜுனா யாரு? ஆதவர்ஜுனா ரெட்டியா இல்ல ஆதவர்ஜுனாவா? ஜானாரிகசாமி யாரு? இவங்கெல்லாம் யாரு? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பொதுவா யாருன்ட்டு. ஐயா புஷி ஆனது ஆதாருக்கு வந்துருச்சு, கூகுளே சொல்லுது. இவ்வளவு பேரும் இந்த ஓங்கோல் கும்பலா இருக்கு. நம்ம போடுறதுதான் கூகுள் வந்து சொல்லும் இல்லையா? நம்ம போடுறது இல்ல. அப்ப விக்கிபீடியா நம்ம சொல்றது இல்லாம நம்ம சொல்றதுதான் தரைமே இல்லாம போட முடியுமா? ஆதாரமே இல்லாம இல்லங்க, அதெல்லாம் இல்லங்க, ஒரு தமிழ்நாடுல தான். நீங்க மொட்டை கட்டையா சொன்னீங்கல்ல, அதற்காக நான் சொன்னேன். அப்ப ஐயா ஆதவர்ஜுனா ரெட்டி இல்ல, ஆதவர்ஜுனா தான். நான் அதான் சொல்லலையே, நான் வந்து நீங்க சொல்றீங்கல்ல அதுக்காண்டி தான் நான் சொன்னேன். நீங்க வரலாறு என்பது அதுலதான் வந்து எடுக்கப்படுது இல்லையா? சும்மா வந்துட்டு இல்லங்க அப்படின்னா கூகுள் ரெஃபரன்ஸ் சொல்லுது இல்லையா? பானான் ஆந்திரா, ஓங்கால் ஆந்திர பிரதேசம் இருக்கு. அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? அப்ப நீங்க எதுக்காக எந்த மாற்றத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள்? தமிழ் தேசியம், திராவிடம் பிளஸ் 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 தமிழ் தேசியம். சும்மா தமிழ் தேசியம் என்பது ஒரு இதுவா இருக்குது. இவங்களுடைய முழு கொள்கை திராவிடம். திராவிடத்தினுடைய பின்னணி என்ன? மதவாதம். மனுநீதியிலிருந்து ஒரு எடுக்கப்பட்ட சொல்லி என்று ஐயா திருமாவளவன் அவர்களே பேசியிருக்கிறாரு. அப்ப திராவிடம்னா என்ன? எங்கிருந்து வருது? ஏன் வந்தது? அப்ப நீங்க யாரு? இதுக்கான சந்தேகம் வருது இல்லையா? இதுதான் நம்ம போலியான மாற்றம் என்று நம்ம சொல்றோம். கண்டிப்பா. இப்ப வந்து 2026 சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க, திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் இடையே தான் வந்து போட்டியே நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திராவிடமும் விசஸ் தமிழ் தேசியம் அப்படின்னு வரும்போது இந்த அதிமுக திமுக அப்படின்னு காலம் காலமாக, அதாவது தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து அவர்கள் தான் ஆண்டுட்டு வராங்க. இந்த 2 கட்சியில ஏதாவது ஒரு கட்சி இல்லாமல் இருந்தாதான் மாற்று அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி வர்றதற்கு வாய்ப்பு இருக்கு.
நாம் தமிழர் கட்சியோ இல்லைன்னா இப்போ புதிதா வரக்கூடிய எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இப்ப தாவேகா உட்பட எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு வர முடியும். இது இரண்டுல ஏதாவது ஒரு கட்சி வெளியில போறதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி நீங்க சொல்ற அந்த கூற்று வந்து தவறு. ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் வாங்கியிருக்குது மக்களால, தமிழ்நாட்டு மக்களால தான் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 8.5% ஓட்டை வந்து வச்சுக்கிட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் என்பது நாம் தமிழர் கட்சிக்காக வழங்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அந்த இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கட்சி வெளியில போனாதான் உள்ள வர முடியும் அப்படிங்கிறது தவறு. இந்த 2 கட்சியினுடைய ஓட்டை உடச்சுதான் நாம் தமிழர் தனக்கான ஒரு ஓட்டை உருவாக்கிது. 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த திமுகக்கும் அதிமுகக்கும் அவங்க போட்டவங்க தான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லைங்க நான் ஓட்டு அவங்களுக்கு தாங்க போடுறேன் அப்படின்றவங்க குறைவான நபர் தான் இருப்பாங்க. மிகுதியான நபர்கள் யாரு அப்படின்னா இந்த திமுகக்கும் அதிமுகக்கும் போட்டுட்டு உண்மையான மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்கள் தான் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நாம் தமிழர் எப்பயோ ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. சரி, உண்மையான மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் தான் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஓட்டு தான் இப்ப பாத்தீங்கன்னா 8.2% வந்திருக்கு. இன்னுமுமே மக்கள் வந்து திமுக, அதாவது அதிமுக ஆட்சியில இருக்கும் போது அதிமுக தான், அதை தவிர்த்து அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அந்த நிலை வந்து இப்ப கூட இருக்குது. 2026 கூட அந்த நிலை வந்து இருக்குது. அப்படின்றப்போ எப்படி நாம் தமிழரால வந்து 2026 மேல வர முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த நிலைமை இருக்கும் அக்கா. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னா நாம் தமிழர் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்க சொல்ற கட்சி எல்லாமே யார் கூட கூட்டணி போலாம், இப்ப வந்திருக்கிற ஐயா விஜய் அவர்களே என்னன்னு பாக்குறாரு தவிர தனியா நிப்போமா என்கிற சிந்தனை வந்து யாருக்குமே இல்லை. நமக்கான வாக்கு தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்மளுது என்கிற சிந்தனை அவங்க மனதில் துளி அளவு கூட இல்லை. அந்த கூட்டணியும் முரண்பாடு பின்னுக்கு முன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுங்களேன். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் தள்ளாட்டத்துல தான் இருக்குது. கிளியரா தெளிவா இருக்கக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னா அது நாம் தமிழரா மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப அது வளர்ச்சி தான் பெருமை தவிர கீழே இறங்குறது மாற்றத்தை வந்து மக்கள் இன்னும் விரும்புவாங்களே தவிர யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. நீங்க சொல்றீங்க, அதாவது கிளியரா தடுமாற்றம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சின்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சி தோன்று எத்தனை வருடங்கள் ஆகுது? இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற முடிஞ்சதா? மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க. அந்த மக்களை வச்சு ஒரு எம்எல்ஏ சீட்டு இது பண்ண முடியுதா? சட்டமன்ற உறுப்பினரா அவங்களால ஆக முடியுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அந்த இடத்துல? அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய அரசியல் இருக்குது. ஐயா சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, என் வீட்டையும் என் நாட்டையும் ஆள்வது என்னுடைய தார்மீக உரிமை, அது மட்டும் இல்லாம அது என்னுடைய கடமை அப்படிங்கிறார். ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட கும்பலாலும் தெலுங்கு லாபியாலும் அது எப்படி மாற்றப்படுது என்றால், தெலுங்கர்களுக்கெல்லாம் சீமான் எதிரி, கன்னடர்களுக்கெல்லாம் சீமான் எதிரி, இப்படி மாற்றப்படுது. உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, எனக்கான உரிமையை நான் எடுத்துக்கிறேன், உனக்கான உரிமை நீ எடுத்துக்கோ, யாரும் வேணாம் சொல்லல, நீங்க எல்லாரும் இருங்கப்பா, யாரும் போகண்டா, இங்கேயே இருங்க, இங்கேயே வேலை செய்ய, ஆனா நாங்க ஒரு படி முன்னாடி இருந்துக்கிறோம். ஏன்னா இது எங்க நாடு, தமிழ்நாடு, தமிழர்களான எங்களுக்கு தான் முன்னுரிமை இருக்கணும். நீ எல்லாம் பக்கத்திலே கூட இரு, ஆனா என் கால் முன்னாடி இருக்கட்டும் அப்படின்னு தான் ஐயா சீமானவர்கள் கேட்கிறாரு. அது வந்து ஒரு தார்மீக உரிமை, ஒரு கடமை. எங்க உரிமையை தான் நாங்கள் கேட்கிறோம். நான் வந்து உன் உரிமையை கொடு, உன் வேலையை கொடுத்துட்டு போ, நான் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்கல. ஏப்பா அந்த இடத்துல என்னதுப்பா, ஏன்பா வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். ஆனா அது எப்படி மாற்றப்படுது என்பதை பாருங்க. இன்னைக்கு ஓட்டு போடுற மிகுதியான அவங்களும் இருக்கிறாங்க, வேற்றினத்து மக்களும் இருக்கிறாங்க, அவங்களும் வாக்களிக்கணும். ஆனா இந்த திராவிட கும்பலாலும் இந்த தெலுங்கு லாபியாலும் அவங்களுடைய ஓட்டு என்பது மாற்றப்படுது, சிதைக்கப்படுது. ஐயா சீமானவர்கள் தெலுங்குகளுக்கு எதிரி, கன்னடர்களுக்கு எதிரி, மலையாளிக்கு எதிரி அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலும் இவங்களாம் இருக்கிறாங்களே, மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, இந்த தமிழ் தேசியம் வரணும் என்று விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே. பொன்னேரியில ஐயா ஸ்ரீராம் அவர்கள் வந்து நிற்கிறாரு. அவர் யாரு? பொன்னேரி தொகுதியில ஐயா ஸ்ரீதர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு தெலுங்கு குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க யாரு? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஓமுதரா ரெட்டி அவர்களுடைய பேரன் வந்து பேசுறாரு, என் அருமை அன்னை தமிழ் சமூகமே, நானே கருணாநிதி கிட்ட போல, நீ ஏன்டா போற அப்படின்னு கேட்கிறாரு. புரியுங்களா? எனக்கு தான் நான் வாழதான் எனக்கு கருணாநிதி வழி செஞ்சு கொடுத்தாரு. ஆனா நானே அங்க போய் சேரல, தமிழ் தேசியம் வரணும் அப்படின்னு விரும்புறேன், நீ வாழணும் நானும் வாழணும்னு விரும்புறேன், தயவு செஞ்சு திருந்துங்கடா, தமிழ் தேசியம் பக்கம் வாங்கன்னு அவரே பேசுறாரு. நாம் தமிழர் கட்சி மேடையில் ஏறி பேசுறாரு. அப்ப இங்கதான் தவறா போர்ட்ரேட் செய்யப்படுது, இங்கதான் அவருடைய ஓட்டு என்பது அடி வாங்கப்படுது. இனி நீங்க தெலுங்கு மக்கள்கிட்ட போய் சொல்லி பாருங்க சீமான்ட்டு, ஐயா அவரெல்லாம் ஜெயிக்க முடியாதுப்பா இப்படிதான் சொல்லுவாங்க, வேற ஒன்றும் அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அது தவறாக போர்ட்ரேட் செய்யப்படுகிறது. அவங்க வாழ்வியலை இவர் கெடுக்கிற மாதிரி வந்து அது போர்ட்ரேட் செய்யப்படுது. அது தவறு. எங்களுக்கான வாழ்வியலை நாங்கள் கேட்குறோம். அதே போல பார்த்தீங்கன்னா ஐயா சீமானவர்கள் பேசுவது ரொம்ப தெளிவான பேச்சு.
அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒண்ணுமே இல்லாத காரணம் அது, முன்னாடி பின்னாடி மாத்தி மாத்தி பேசுவார். கண்டிப்பா அது முன்னாடி முன்னாடி மாத்தி மாத்தி பேசுறது வந்து அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு காரணமா மாறுது இல்லையா? எதுக்கா? முன்னுக்கு பின்னு முரணா பேசுறது. யார் முன்னுக்கு பின் முரணா? சீமான் அவர்கள் தான். என்ன எந்த இடத்துல எப்படி பேசுவாரு முன்னுக்கு? ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு சைட்ல வந்து பெரியார் அவர்களையே வந்து எடுத்துக்குவோம். பெரியார வந்து முன்பு வந்து பாராட்டி பேசினாரு. அதே மட்டும்தான் உங்களால சொல்ல முடியும். வேற எந்த விடத்துலயும் அவர் முன்னுக்கு பின்னு மாத்தி பேசிட்டாருங்க அப்படின்னு உங்களால பேச முடியாது. யார் விடயமா இருக்கட்டும் அவர் தெளிவாதான் பேசுறாரு. இவர் விடத்துலயும் அவர் தெளிவாதான் பேசுறாரு. ஏன்னா என்னுடைய அப்பா எனக்கு வந்தார்கள் வென்றார்கள் புத்தகத்தை நான் 8 வயசுல நான் வந்து முதல் தடவையா புத்தக கண்காட்சிக்குள்ள போறேன். அப்ப அப்படின்னு வியந்து பாக்குறேன், இவ்வளவு புத்தகம் இருக்காப்பா உலகத்துல அப்படின்னு. ஏன்னா புத்தகம்னா நம்மளுக்கு தெரியும், மூலையில கிடக்கும். இவ்வளவு புத்தகம் இருக்கா உலகத்துல தமிழ்நாட்டுல அப்படின்னு வியந்து பார்க்கும்போது எனக்கு 8 வயது. அப்ப ஆனந்தவீரன் இதுக்குள்ள கூட்டு போயிட்டு வந்தார்கள் வென்றார்கள் இது வாங்கி தராரு, புத்தகம் வாங்கி தராரு. அப்ப படிக்கும்போது எனக்கு வேற பார்வை. அப்ப கற்பனை உலகம்லாம் கிடையாது. இருந்துதா சரி போ இருந்தா அப்போ. அப்ப மறுபடியும் 10வது வயதுல படிக்கிறேன். 10 வயதுல படிக்கும்போது கனவு உலகம் என்பது விரியுது, மாறுது. அதுல தைமூர்னு ஒருத்தன்னா ரொம்ப உடல்லாம் கடுமையா இருந்தான். ஒரு காலம் அவனுக்கு பிரச்சனை, நொண்டி நொண்டி நடப்பான். அதுல ஒரு சீன் வரும், தன்னுடைய எதிரிகளெல்லாம் அப்படியே இமயமலை பக்கத்துல ஐஸ் குளிரும், அவ்வளோ பனியில எல்லாரையும் முட்டி போட்டு, சுமாரா 10,000 பேர் நினைக்கிறேன், முட்டி போட வச்சுட்டு அவங்க குதிரையில அப்படி கத்தியை வச்சுட்டு அப்படியே வேகமா சர தலையை அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா மதன் அவர்கள் எழுதியிருப்பாரு. அப்ப எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கும் அப்படின்ற சீன்லாம் அப்ப தோணுச்சு. அதுவே 15 வயதுல படிக்கும்போது அது வேற, இப்ப 16 வயது இப்ப படிக்கும்போது அப்ப வேற. புரியுதுங்களா? வேறு வேறு சிந்தனைகள் தோன்றுது. ஐயா சீமானவர்களும் அதே தான். அவருக்கு அப்ப படிக்கும்பொழுது பெரியாரோ அப்பா ரொம்ப நல்லவருப்பா அவரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்ப படிக்கும்பொழுது அவன் இன துரோகிடா, அவனை எப்படா நான் ஏத்துக்க முடியும் அப்படின்னு தோணுது. நானும் பெரியார் திடல்ல இருந்து வளர்ந்தவன்னா இல்லைன்னா நான் சொல்லலை. என் வாழ்க்கையும் பெரியார் திடல்லாம் ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்கு, திராவிடர் கழகம்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நானே அதுலேருந்து வெளியில் வந்திருக்கிறேன். காரணம் அது திராவிடம் என்பது தமிழர்களுக்கானது அல்ல. தமிழர்களை ஏய்த்து பிழக்க, தமிழர்களின் வாழ்விலை கெடுத்து இவங்க வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது திராவிடம் என்று உணர்ந்த பிறகு, தமிழர்களுக்கான இன துரோகிடா திராவிடம் என்று உணர்ந்த பிறகுதான் வெளியில் வந்திருக்கேன். சும்மாவிலேருந்து ஏங்க அவன் கெட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லலை, ஆவணத்தோடு தான் நம்ம சொல்கிறோம் கெட்டவன். தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் போராட்டம் இப்பதான் அப்படின்ற மாதிரியான காலகட்டத்தை வந்து சீமான் அவர்கள் கொண்டு வந்து இனிமேல் வந்து 2026ல மாற்றம் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது இப்பதான் இந்த போராட்டமா இல்ல எப்படி? இப்ப கிடையாதுக்கா, இப்பத்துல இருந்து இல்ல. இந்த தமிழ் தேசிய போராட்டம் என்பது 2000 வருடமா இருக்குது. இப்ப கூட பாருங்க, ராஜராஜன் அவர்களுடைய சதய விழாவில் திராவிடம் சதி பண்ணிருக்குது. தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 திராவிடம் சதி பண்ணிருக்குது. எதுல சதி பண்ணல? தமிழர்களுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம் எல்லாத்துலயும் வச்சு திருடி வச்சிருக்கு. இந்த போராட்டம் 2000 வருடமா தொடருது. அதனாலதான் ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்னாரு, இப்ப அவருடைய ஜெயந்தி அப்படின்னா சொல்றேன் முடிஞ்சிருக்கு அப்படின்றனால, ஆரியமும் திராவிடனும் ஒரு நாள் மறைமுக உறவு வச்சிருக்காண்டா, ஒரு நாள் அந்த உறவு வெளியில தெரிய ஒரு நாள் அவர் பேசிருக்கிறாரு. 2 பேரும் கள்ள உறவு வச்சிருக்காண்டா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதை தான் சொல்றோம், ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. உன்னை 2 பேரும் ஏய்த்து பிழைப்பாங்க, ஏமாத்தி பிழைப்பாங்களே தவிர உன்னை வாழ வைக்கணும் துளியால கூட நினைச்சு பார்க்க மாட்டான் அப்படின்னு நம்ம பல தடவை பேசியிருக்கிறோம். இப்போ அதுதான் நிதர்சனமான உண்மையா நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. 2000 வருட போராட்டம் அது, தமிழர்களுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரத்தை மீட்க பல வகையில போராடி கடைசியில எங்களுக்கான கடைசி உரிமை தமிழர் மீள தமிழரால ஒரே வழி தமிழ் தேசியம். அதை எந்த அரசியல் கட்சி பேசுதோ அவங்கள ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சானாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறோம். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. கண்டிப்பா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நாளாக இன்னைக்கு கொண்டாடப்படுது. இதுல ஒவ்வொரு கட்சி தலைவர்களும், ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த தலைவர்களும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்மொழிகிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முன்மொழிகிறாங்க அப்படின்லாம் இல்லை. இப்ப நான் பிறந்தேன்னா நான் பிறந்ததான் பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். நீங்க பிறந்தீங்கன்னா இந்த நாள் தான் பிறந்த நாளா கொண்டாடுறோம். அந்த மணியை தான் நம்ம பிறந்த மணி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். எனக்கு பேர் வச்ச நாள், எனக்கு நான் பிறந்து 10 நாள் கழிச்சு பேர் வச்சாங்கன்னா 10 நாள் கழிச்சு இப்போதான் என் பையனோட பிறந்த நாள், பேர் வச்ச நாள் இதுதான், அதனால நான் கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்போ பிறந்தீங்களோ அப்போ தானேப்பா கொண்டாட முடியும். அப்போ தமிழ்நாடு எப்போ பிரித்து கொடுத்தாங்க? நவம்பர் 1 பிரித்து கொடுத்தாங்க, அப்போ தானே கொண்டாட முடியும். பேர் வச்ச நாளை கொண்டாடி உன் வரலாறு மாற்றி அமைக்க. மறுபடியும் பாருங்க, இதுலேயும் திருடி உன் வரலாறு நீ மாற்றி அமைக்கணும். திமுக தான் பிடுங்குச்சு அப்படிங்கிறதுக்காக நீ மாத்துற. புரியுதுங்களா? வரலாறு வேறு, ஆனால் உண்மையான வரலாறு என்பது வேறு. இதை திணிக்கிற திருடுற வேலையை தான் செய்யுமே தவிர உருப்படியாக எதுவுமே செஞ்சதா சரித்திரமே இல்லை.
கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சீமான் அவர்கள் சொல் மாதிரி தமிழ் தேசியம் விசஸ் திராவிடம் அப்படின்ற ஒரு நிலை மாறுதா அப்படின்ட்டு பல்வேறு விவரங்களை நிலை மாறுதா இப்ப அதான் நிலையே. பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றியோ.